அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தர். 29/6/2024 அருமையான சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் சீர்காழி சட்டைநாதர் பயணம் மேற்கொண்டதற்கு, அதே போல் சிதம்பரம் நடராஜர், சீர்காழி சட்டைநாதர், திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள், இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்த திரு முத்துரத்னம் நர்மதா தம்பதியருக்கும், அதே போல் திரு வெங்கடாச்சலம் தம்பதியருக்கும், ஞானசேகர் தம்பதியர்களுக்கும், கோவிந்தராஜன் நளினி தம்பதியருக்கும், நம்முடைய அலுவலக அன்பர்கள் அனிதா, வீரமணி, காளீஸ்வரி, மாதவன் அவர்களுக்கும், இதை சிறப்பான ஏற்பாடு செய்து நம்மை வழிபட செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், சிதம்பரம் மணியரசன் அவர்களுக்கும், விஜய் ரசிகர் மன்ற தலைவர், அவர் நமக்கு நிறைய நல்ல உதவிகள்லாம் செய்து கொடுத்தார். அவருக்கும் நம்மளுடைய நன்றி நன்றி நன்றி. எனக்காக அரும்பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இறைவனை காண்பதற்காக சென்றோம், எல்லாம் நல்லபடியாக நிறைவு பெற்றது. ரொம்ப சந்தோஷம். காண வந்திருந்த அனைத்து பொதுமக்களுக்கும், என்னோடு பயணித்த அனைவருக்கும், நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்ட நண்பர்களுக்கும், முதல் முறையாக சிதம்பரம் நடராசரை தரிசித்த அனைவருக்கும், அதே போல் சீர்காழி சட்டநாதரை பார்த்து வியந்து போன அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. என் அப்பன் சொக்கநாதனுக்கும் நன்றி. நம்ம மீண்டும் ஒரு அருமையான ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். அதை பார்த்திங்கன்னா கடலூரில் பிரளய காலேஸ்வரர், நீ நாகபஞ்சமி கருட பஞ்சமி வருகிறது. இந்த கருட பஞ்சமிக்கும் நாகபஞ்சமிக்கும் நாம் பெண்ணாடம் பிரளய காலேஸ்வரரை சென்று தரிசிக்க இருக்கிறோம். தேதி உங்களுக்கு விரைவில் அறிவிக்கப்படும். அதே போல் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும். சனி ஓரையில் பெருமாளை போய் வணங்கி சாமி முட்டுவாங்க. கடனை அடைப்பதற்கு உகந்த நாள், பொருள் வாங்குவதற்கு சிறந்த நாள் சனிக்கிழமை. வாங்க, திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 3:58 வரைக்கும் அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி. காலை 10:46 வரைக்கும் உத்திரட்டாய நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். இரவு 8:52 வரைக்கும் சோபனம் நாமயோகம் இருக்கிறது. சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகாதிபதி சூரியன். அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவயோகி சனி பகவான். அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம் இருக்கிறது. அதிகண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகாதிபதி சந்திரன். அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். அதிகாலை 5:11 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு மாலை 3:58 வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். சனிக்கிழமையும் அஷ்டமியும் ஒன்றாக இருக்கிறது. கிருஷ்ணர் பிறந்த திதி அஷ்டமி. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். தாயாருக்கு செந்தாமரை மாலை கட்டி போடுங்கள், மாமனுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போடுங்கள். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயில் இருக்கிறது.
முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில், உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்கிறது பறவை, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன்.